ஹரி ஓம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனலில் அனைவருக்கும் வணக்கத்துடன். ஆனி மாத பலன்கள். எதுக்காக இந்த ராசி பலன் பார்க்கணும்? இது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த ராசி பலன் பார்க்கறதுனால என்ன நடக்க போகுது? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ராசி பலன்கள். சார் இதெல்லாம் பார்க்கலாமா வேணாமா சார்? எப்பயுமே நீங்கள் பலன்கள் பார்க்குறது உங்களுக்கு பிறந்த கால ஜாதகப்படி தான் பலன்கள் அமையும். இப்படி பார்க்குறதுக்கு பேர் கோச்சார பலன்கள்னு பேர். கோச்சார பலன்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டால், கோல் சாரம். இன்றைக்கி கிரகம் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பிறந்தபோது ஒரு டிரான்சிட் இருந்திருக்கும், அதுதான் அவங்களுடைய ஜாதகமாக அமையும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்குது, அதுதான் அந்த குழந்தைக்கு ஜாதகம். லக்னம் மட்டும் டயத்தை பொறுத்து மாறும். இப்போ ஆனி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பிறந்தால் மிதுன லக்னமாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி எப்பயுமே கெடக்கூடாது. ஒரு லக்னாதிபதி கெடுறதுன்னா அப்புறம் அந்த ஜாதகம் சரியில்லாமல் போயிடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சொல்ல போகிற ஜோசியம் ராசி பலன்கள் சுகர்நாடி முறையில். சுகர்நாடிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், சுகர்ம முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மகரிஷி நம்மளுடைய ராசி பலன்கள், கிரகசாரங்கள், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுருக்கார். அந்த சுகர் பிரம்ம ரிஷி என்று சொல்லக்கூடிய சுகர் பிரம்மர்னு பேர். அந்த பிரம்மருடைய அனுகிரகத்துப்படி இந்த ராசி பலன்கள் சொல்லப்படுது. இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஜாதகப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நடக்க மாட்டேங்குதுன்னு ஒரு கவலை இருக்கும். அதுக்கு தான் பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கணும். பிறந்த கால ஜாதகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் பிறக்கும் போது, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கோம், 22/7/1989 88 ஏதோ ஒன்று, இந்த டேட்டில் ஒரு டைமில் பிறந்திருப்போம். அந்த ஜாதகப்படியான கணிப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். என்ன தசாபத்தி, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க, என்ன யோகத்தில் பிறந்திருக்காங்க, என்ன திதியில் பிறந்திருக்காங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்காங்க. இதைத்தான் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான யோகமாக சொல்லுவாங்க. பஞ்சாங்கம்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். கிழமை, என்ன கிழமையில் பிறந்தாங்க. கிழமையில் பிறக்கிறதெல்லாம் முக்கியமாக சார்? கண்டிப்பாக முக்கியம். கிழமநாதன் கிடக்கூடாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைநாதன் கிடக்கூடாது. சரி, கிழமைக்கு அப்புறம் என்ன? நட்சத்திரம் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நட்சத்திரம். திதியும் தெரியும். யோகம் 27 நாம யோகங்கள் இருக்குது. என்னென்ன நாம யோகம்? விஸ்கம்பம், பிரீத்தி, இந்த மாதிரி நிறைய நாம யோகங்கள் இருக்குது. இந்த மாதிரி 27 நாம யோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நாம யோகம். எப்படி நட்சத்திரம் அஸ்வினியில் ஆரம்பிக்குதோ அது மாதிரி நாம யோகங்கள் பூசத்தில் ஆரம்பிக்கும். அந்த பூசத்தில் ஆரம்பித்து திரும்ப புனர்பூசம் வரைக்கும் வரும். இந்த மாதிரி திதியும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், கர்ணம் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பல இடங்களில் பார்க்கும்போது அதுதான் யோகம்னு சொல்லப்படுது. நிறைய பேர் கேட்குறேன், என்ன யோகத்தில் பிறந்தீங்க நீங்கள்? சார் நாங்கள் ஒரு நல்ல யோகத்தில் பிறந்தோம் சார் அப்படிம்பாங்க. இதில் யோகத்தில் இன்னொரு யோகம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒரு யோகம். அந்த மாதிரி அந்த யோகங்கள் வேறு. நம்ம பிறக்கும்போது ஒரு யோகம் இருக்கும், அந்த யோகத்தையும் பார்த்து பலன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரணம்னு ஒன்று இருக்குது. திதியில் பாதி கரணம். திதினா தெரியும் உங்களுக்கு. அந்த திதியில் பாதி கரணம். கரணம் காரியத் பவா அப்படிம்பாங்க. நிறைய கோயில்களெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த கும்பாபிஷேகத்துலாம் பார்த்தீங்கன்னா கர்ணம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த கர்ணத்தில் இந்த கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 5 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இப்போது 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், ஆணி மாத ராசி பலன்களை இப்போ பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள். டிசிப்ளின் அப்படின்னா மணி டிசிப்ளின், ஃபேமிலி டிசிப்ளின், வேர்டு டிசிப்ளின், கால்குலேஷன் டிசிப்ளின், ஜாப் டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய நிறைய வகையில் ஒழுக்கமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் சோதனை அதிகமாக வரும். எப்படி நீ டிசிப்ளினாக இருக்கிற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிரக அமைப்புகள் நிறைய பேரை இந்த தனுசு ராசிக்காரர்களை கஷ்டப்படுத்தும், வருத்தப்படுத்தும். ஆனாலும் குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. இந்த வருஷம் பூராமே குரு பார்வை நல்லா இருக்குது.
ராசிநாதன் ராசியை பார்ப்பது பெரிய சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்ப்பது மாபெரும் வெற்றியை தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்யாதிபதியோடு சேர்ந்து ராசிநாதன் 4ஆம் அதிபதியோடு சேர்ந்து சுகாதிபதி, ராசியதிபதி, பாக்யாதிபதி அனைவரும் சேர்ந்து உங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கின்றார். உடல் ரீதியான ஏதாவது தொந்தரவுகள் இருந்தாலும் விலகக்கூடிய அமைப்பு விடும். உடல் ரீதியான கால் வலி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரியான மருத்துவரை பார்த்து சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வேதனைகள் எல்லாம் தீருவதற்கு இந்த ஆனி மாதத்தில் ஒரு விமோச்சனம் கண்டுபிடிக்கப்படும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் வைத்து வீட்டில் வழிபடுவார்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பக்தர்களாக இருப்பாங்க. ஜெய் ஸ்ரீராம், ஹரே ராம், ராம் ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை ராமநாமத்தை சொல்வார்கள். ராமநாமம் எவ்வளோ பவருங்கிறது உங்களுக்கே தெரியும். அனுமனின் பலத்தை தெரியாமல் ராமநாமத்தின் பலத்தை வைத்தே ராமன் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியவன் ஹனுமான். ராமநாம மகிமையை பார்க்க வேண்டுமென்றால் ஹனுமனின் பலத்தை பார்த்தாலே போதும். அந்த மாதிரி ராமநாம மகிமை ஹனுமனினுடைய அனுகிரகத்தால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றியை தரும். திரவிய லாபம் தரும். புதிய பொன் பொருள் ஆபரணங்கள் சேரும். ஏன்னா சூரியன் தான் ஆபரணாதிபதினு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 7ஆம் இடத்துல குருவோடு சேர்றார். தங்கத்தோடு ஒரு ஆபரணம், ஒரு முழு தங்கத்தை நம்மளால் போட்டுன்ற முடியாது. அந்த முழு தங்கத்துக்கு கூட சூரியன் சேர்ந்தால்தான் அது ஆபரணமாக மாறும். ஸோ குரு சூரியன் சேர்க்கை உங்களை வெற்றி சிம்மாசனத்தில் அமர வைக்கும். சாதாரணமாக இருந்தவரை சாமானியமானவராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தனுசு ராசிக்கு ஏற்பட்டிருக்கிறது. வியாபார முன்னேற்றம் ஏற்படும். பண பட்டுவாடாக்கள் நிறைய கிடைக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து வேலை வாய்ப்பு தேடி வருபவர்களுக்கு கிடைப்பதற்கு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்தி ஏற்படும். தன லாபம் மிக்க உண்டு. தனாதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக தனுசை பார்க்கின்றார். அதுவும் மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரும். தொழிலாதிபதி, பாக்யாதிபதி, தனாதிபதி, ராசிக்கதிபதி இத்தனை பேர் ஒரு ராசியை பார்ப்பதனால் ஆனி மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் வாய்ப்புகள் ஏற்படும்.